வணக்கம் மகளே, மோட்டோ மாஸ்டர் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இனி நம்ம பண்ண போகிறது ஈரல் மோமோஸ். ஓகே, நான் லாஸ்ட் வீக் வந்து முட்டை வச்சு ஒன்று பண்ணி காட்டினேன் எங்கள் வீட்டில். ஸோ அதனால் வந்து இப்போ ஈரல் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இனி நைட் டின்னர் தான். ஓகேவா? சரி, ஓகே. ஈரல் மோமோஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஈரல், கோழி ஈரல், முட்டை ஒன்று தான் இருக்குது. இதனால் 2 போடணும், ஏன்னா பத்தாது, இந்த ஈரல் அதிகமாக இருக்குல்ல. ஸோ அதை வந்து சிக்கன் 65 மசாலா, பிரியாணி மசாலா, அப்புறம் செஸ்வான் சாஸு, சோயா சாஸு, இது கரம் மசாலா, அப்புறம் இன்னும் மிளகுத்தூள் அது தேவைப்படுது. தேவையான அளவு உப்பு. இதை எடுத்து வச்சுக்கோங்க. மீத்தியை வந்துட்டு நான் அப்படியே சொல்கிறேன், அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் எடுத்து மட்டும் வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கே இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டிங்களா? வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லியாம், அப்புறம் கோதுமை மாவும் மைதா மாவும் கலந்த ஒரு கலவை. ஓகேவா? இது வந்துட்டு வெறும் கோதுமை மாவு கிடையாது, 70% கோதுமை, கொஞ்சோண்டு மைதா போட்டு ரெடி பண்ண ஒரு கலவை. ஸோ அதுக்கப்புறம் எலுமிச்சை பழமும் தேவைப்படும். அது எங்கே யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன். நான் பேசிக்கலி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான ஃபுட் விளாக்ஸும் நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஈரலை வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. ஸோ ஈரலை அரைச்சிட்டு அது கூட நம்ம வந்து முட்டை, மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணுறதுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா செஸ்வான் சாஸை ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். காரம் வந்துட்டு நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. கார பிரியர்களாக இருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கங்க. சரிங்களா? நம்ம ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லா ஏஜ் ஆளுங்களும் சாப்பிட முடியும். சிக்கன் 65 பவுடர் இப்போ போடுறோம். போடுங்க, இன்னும் ஒரு ஸ்பூன் போதும். அடுத்தது கரம் மசாலா, மிளகுத்தூள், சோயா சாஸ், தேவையான அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இது டார்க் சோயா, ஓகேங்களா? பிளாக் சோயான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சோயா சாஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரெட் சில்லி, சும்மா கொஞ்சமாக போட்டுக்கங்க, அதிகமாக தேவையில்லை. அப்புறம் உப்பு தேவையான அளவு. எல்லா வீடியோலையும் இப்போ தான் சொல்லுவாங்க, அதில் நானும் அப்படியே சொல்கிறேன். உப்பு தேவையான அளவு ஃபுல்லாக போட்டுட்டு திரும்ப இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. மசாலா டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். டேஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே, 100% இப்போதைக்கு இது நல்லா இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கடாயில் நம்மளோட வேலையை ஆரம்பிக்கிறோம். கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடுகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொதிச்சோன்னே போட்டிருக்கணும். எங்கள் வீட்டில் சீக்கிரம் போட்டாங்க. ஸோ கேள்வி கேட்க முடியாது. நீங்களாச்சும் எண்ணெய் கொதிச்சோன்னே போடுங்க, சரியா? தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கங்க. வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா ரெண்டுத்தையும் போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். ஓகேவா? வெங்காயம் தக்காளி போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தக்காளி இல்லையாம்ப்பா, வெங்காயம் மட்டும்தான், தக்காளி போடல, சரியா? சும்மா தக்காளிலாம் போடக்கூடாது. நீங்களாம் வேணா போட்டுக்குங்க, அது ஒரு சப்பு தான். நான் சொல்லித்தரேன். ஃப்யூச்சரில் வீடியோ எடுத்து பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கே தெரிய வரும். வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாவை போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். ஆக்சுவலாக பச்சை மிளகாய் இப்போ போட்டுருக்க தேவையில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா சைடிஷ் தானே, கறந்துக்கிட்டோம் சைடில். ஓகே, கொஞ்சம் பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான், பிரச்சனை இல்லை. தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ ஆட் பண்ணிங்களோ அவ்வளோ ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாவே வரும் என்ன கேட்டால், சரிங்களா? ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், போன வாட்டி அந்த பூரி செய்ய ட்ரை பண்ணும்போது, இப்போ சொல்கிற அந்த மோமோஸ் மாதிரி சொல்கிறத ட்ரை பண்ணும்போது அதை சாப்பிட்டு பார்த்து நீங்கள் மோமோஸ் இல்லையான்னு சொல்லுங்கள். அப்போ வந்துட்டு இங்கேயும் எண்ணெய் பட்டுடுச்சு. அதில் கையில் கட்டி தூச்சிட்டு இருக்க 4 நாளாக ரொம்ப கஷ்டம்ப்பா. ஸோ நீங்கள் யாருன்னா செய்கிறதா இருந்தால் தயவுசெய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எண்ணெய் கொதிக்க இருக்கும்போது எதுவும் பண்ணாதீங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சமாக செஸ்வான் சாஸ் இந்த மிக்சரையும் சேர்த்துக்கணும். நம்ம அதில் சேர்த்தது ஃப்ளேவருக்காக, இதில் சேர்க்கறது வந்து இந்த மசாலா வந்து அதிகமாகணுன்றதுக்காக, சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுலேயும் செஸ்வான் சாஸ் ஊற்றிக்கணும். செஸ்வான் தான் ஊற்றணும்னு இல்லை, வேறு எதனா சாஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தக்காளி கூட நீங்கள் அடித்து ஊற்றுனா ஊற்றிக்கலாம். தக்காளி வேண்டாமேன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சமீப காலத்தில் வந்து தக்காளி எப்போ ரேட்டு ஏறுதுன்னு தெரிய மாட்டேங்குது. தக்காளி உனக்கு ஒரு காலம் வருமோ எனக்கு ஒரு காலம் வரதானாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு மண்டையில் திடீர்னு யோசிச்ச ஐடியா தான் இந்த சமையல். ஓகே, ஸோ அதனால் தக்காளி இல்லாமல் இதை செய்ய முடியும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ ரொம்ப யோசிக்க தேவையில்லை, ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது 2 முட்டை போடுறோம். ஏன்னா நாங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம், அதனால் 2 முட்டை போடுறது கம்பல்சரி. 2 முட்டை கூட போடலன்னா வந்துட்டு நம்மளுக்கு அந்தளவுக்கு ஃப்ளேவர் வராது, பத்தாதுன்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால், சரிங்களா? அதனால் 2 முட்டை போடுறோம் எங்களுக்காக. இப்போது நல்லா கிளறிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கிளறினா இன்னும் பெட்டராக இருக்கும். எண்ணெய் ஊற்றுங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் மிதக்கு தான் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கும்.
ஸோ ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக கூட விட்டுக்குங்க. இது ஆனால் கொஞ்சம் ஃப்ளேவராக வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைப்பா. நல்லா பொரிஞ்சு வரும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இதில் ஈரல் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஈரல் பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன மசாலா போட்டுன்னு ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணுன்னா திரும்ப வந்து வீடியோ ரீவைன் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் ஈரல் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இது கோழி ஈரல். ஓகேங்களா? கோழியோட ஈரல் ஆட் பண்ணியாச்சு. பார்த்துக்குங்க, இது நல்லா கிளறணும். இது இன்னும் வந்துட்டு கன்சிஸ்டன்சி திக்காக வரணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் மிதக்க இப்போ ஊற்றி விட்ருக்கேன். ஏன்னா ஈரல் வந்து போட்டிருக்கோன்ற காரணத்தினால. ஈரல் வந்துட்டு எப்படின்னா அது நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு ஹீட் ஆகும்போது வந்து திரும்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் சீக்கிரமாக நீங்கள் இது கிளறிடணும். ஓகேவா? ரத்த பொரியல் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சீக்கிரமாக கிளறணும், மறந்துடாதீங்க. சரிங்களா? வா, இப்பயே வாசனை செம்மையாக வருது. அதில் உங்கள் கைக்கு பாதுகாப்பாக இந்த மாதிரி கிறுக்கி வச்சுக்கோங்க. ஈரல் நல்லா கிளறுங்க. ரத்த பொரியல் மாதிரி தான் வரும் கிட்டத்தட்ட. இதில் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ முட்டைலாம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் இப்போ உப்பு நம்ம ஆட் பண்ணால் மட்டும்தான் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ உப்பு போடுங்கம்மா. இன்னும் பத்தாது, கம்மி. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் திரும்ப வேணும்னா போட்டுக்கலாம். உப்பு நம்ம கடைசியில் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பேஸ்ட் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு ஒரு விதமான குக்கிங் தான். மோஸ்ட்லி உங்களுக்கு நெட்டில் இந்த குக்கிங் கிடைக்காது. ஓகேவா? ஏன்னா இது என்னோடய ஓன் ரெசிபி. இப்போ நம்ம ஆட் பண்ணுறது எலுமிச்சம்பழ சாறு. ஓகேவா? இது இந்த டைமில் தான் ஆட் பண்ணணும், மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா இப்போ ஆட் பண்ணால் தான் ஈரல் முட்டை ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு சேர்ந்து கலக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம் கூட உங்களுக்கு இது தெரியாது. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே தெரியாது, வெறும் ஈரல் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும். முட்டையும் ஈரலும் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிற இந்த டைமில் இதில் இந்த எலுமிச்சம்பழ சாறு ஆட் பண்ணும்போது ஃப்ளேவரை தூக்கிடும், நாக்கில் எச்சு ஒரு அளவுக்கு பண்ணும். இருந்தாலும் பார்த்து கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்தது நம்ம முடிச்சுட்டு காட்டுறோம். இப்போ அதெல்லாம் கிட்டத்தட்ட போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போக வேண்டியிருக்கு பெண்டிங்கு. அடி பிடிக்காமல் கிளறணும், கிளறிட்டே இருங்க. கடைசியாக கொஞ்சம் நிறுத்தி பண்ணுறது தப்பு கிடையாது. அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருங்க. இப்போ கடைசியாக நம்மளோட இன்க்ரீடியன்ட் கொத்தமல்லி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு கிளறிட்டு நம்ம இதை கார்னிஷ் பண்ணி இறக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் எப்படி பண்ணணுன்ட்டு சப்பாத்தி ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்தேன், செம்மையாகுது. இன்னைக்கு நைட்டு சரியான விருந்து எனக்கு. என்ன காஞ்சிச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மோமோஸை எடுத்து அதில் போடணும். எடுத்து போடுங்கம்மா. சின்ன சூடாயிடுச்சு, எடுத்து போடுங்க. பொறுமையாக விடுங்க. ஓகே, ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்து நாம் இப்போ பொரித்து எடுத்துடலாம். ஓகேவா? முழுகிற அளவுக்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் மிதமான சூட்டில் கரெக்டாக வேகும். டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கரெக்டாக குக் ஆகணும். ஓகேவா? இது வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வேகணும். ஓகேவா? பொறுமையாக வேகணும். உள்ளே இருக்கிறதுலாம் ஏற்கனவே வெந்துடுச்சு, ஏன்னா நம்ம இங்கேயே வந்துட்டு குக்கிங்கை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் அவுட்ரு லேயர் மட்டும் பக்காவாக வெந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதை வச்சு இன்னொன்று பண்ண முடியும். அது வந்துட்டு இது ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா லென்த்தாக இழுத்துட்டு போக வேண்டான்னு பார்க்குறேன். லென்த்து ரொம்ப போக போக வந்துட்டு குக்கிங் மெத்தட் மாறிக்கிட்டே இருக்கும். இதை வச்சு இன்னும் கூட 2-3 பண்ண முடியும். கட்டி ரோல்னால் சப்பாத்திக்குள்ளே வச்சு பண்ணுறது, அதுக்கு வேற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இதை ரெடி பண்ணுறது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்க, இதை தாண்டி அதுக்கு தனியாக பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மீடியமாக குக் பண்ணுங்கள். இந்த பர்னர் சின்ன பர்னர் தான். ஓகேவா? ஹை ஃப்ளேமில் இல்லை. இந்த பர்னர் ஹை ஃப்ளேமில் இருக்குது, சின்ன பர்னர் ஹை ஃப்ளேமில் இருக்குது. பட் இந்த ஃப்ளேமுக்கு ஓகே.
ஓகே. ஸோ மறந்துடாதீங்க, மீடியமாக குக் பண்ணுங்கள். நீங்கள் வேணால் பெரிய பர்னரை வச்சு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. அவ்வளோதான் மக்களே, அருமையான ஹோம் மேடு மோமோஸ் ரெடி. சரிங்களா? இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் என்னோடய ரிவ்யூ வந்துட்டு சீக்கிரமாக சொல்கிறேன். உண்மையை சொல்கிறேன், டேஸ்ட்டு அல்டிமேட்டு, அல்லுது. செஸ்வான் சாஸ் கூட இந்த ஈரலோடு சேர்த்து நான் வெறும் ஈரல் மட்டுமே வந்துட்டு 2 ரவுண்ட் சாப்பிட்டேன். அது கூட இப்போ இந்த மாதிரி சாப்பிடும்போது சரியான சீனு, செம்மையாகுது. தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். நான் நம்பிக்கையோடவே சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாகுது. ஐ லவ் மை சமையல். எனக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படின்னு நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணுவோம். மெனுவில் எந்த ஹோட்டல் மெனுவில் இல்லாத டிஷ்ஷஸை நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஏன் அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டு புதுசு புதுசாக சாப்பிடுவோம், புதுசு புதுசாக வாழ்வோம். இந்த வாழ்க்கை நம்மளோடது, நம்ம வாழ்ந்து காட்டுவோம். சரிங்களா? நன்றி மக்களே. இந்த இது பிடிச்சிருந்தா தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ எம் ஷுர் யூ லவ் இட். அந்த டேஸ்ட்டு வேறு லெவலு. கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ஃபுல்லாக முடிச்சிடுறேனே, நான் இப்போ தான் 3 பீஸ் சாப்பிட்டேன், இன்னும் மிச்சம் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். ஓகே, நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன். ஓகே, பை 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 பை.